பார்த்ததுக்கே அடிச்சிட்டாரு சத்தி. மாமாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சிவா அப்படிதான் அதித்தி. யாரையாவது காதலிச்சா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வான். யாரு என்ன சொன்னாலும் விடவே மாட்டான். சிவாவோட காதல் ரொம்ப நல்லா இருக்கும் அதித்தி. உனக்கு எப்படி தெரியும்? அதாவது மாமாக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது லவ் ஸ்டோரிஸ் இருக்கா? பார்த்தா இருக்கிற மாதிரி இருக்கு. யார் அந்த பொண்ணு? நான்தா. மாமா உன்ன 14 வருஷம் எனக்கே தெரியாம காதலிச்சிருக்கான். அந்த காதல் மொத்தத்தையும் எனக்கு ஒரே நாள்ல காட்டினா. ஒருத்தர் இன்னொருத்தர இந்த அளவுக்கு காதலிக்க முடியுமான்னு சிவா காதலை பார்க்கும்போதுதான் எனக்கு புரிஞ்சுது. மாமா உன்ன இந்த இந்த அளவுக்கு காதலிச்சாரா? ஆமா, உன்னையும் இதே மாதிரிதான் காதலிப்பாரு அதித்தி. உன்னை அவரு ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. என்னையா எல்லா காதலியும் உனக்கே கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொடுக்கறதுக்கு காதல் மாமா கிட்ட எங்க இருக்கு? மொத்தத்தையும் உனக்கே கொடுத்துட்டாருல. அதித்தி, மாமாக்கு நான் ஒன் அண்ட் ஒன்லி ஆகணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. அப்படிலாம் இல்ல அதித்தி. வேற எப்படி? ஏமா என்னால முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத அதித்தி. சிவா உன்னை காதலிப்பாரு. நீ இல்லன்னு என்ன காதலிப்பாரு சத்தி? அப்படின்னா நான் ஆப்ஷன் தானே. என் வருங்கால ஹஸ்பண்ட் கிட்ட கூட நான் சிவாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிருக்கேன் அதித்தி. ஸ்டில் அவருக்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது சத்தி? காதலிச்சது நீ இல்லையே, மாமா தானே. மாமா கிட்ட இப்பவே சொல்லிடுற அவரை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு.